காலம் நிழலாயிருந்தான் முயற்சி எடுத்து கடகத்தை வளர்த்தான் சோதனைகள் யாவும் சுக்கு நூறாக வேதனைகள் கடந்து வென்று நீ வந்தாய் சின்னம்மா எங்கள் சின்னம்மா தமிழகத்தின் தர்மமே எங்கள் சின்னம்மா அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா 3ஆம் கட்ட தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு பரப்புரை நிகழ்த்தி வருகிறார். தற்போது திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி பகுதியில் பரப்புரை நிகழ்த்துவதற்காக வருகை புரிந்திருக்கும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டு வருகிறது. செண்டை மேளங்கள் முழங்க, பட்டாசுகள் வெடித்து, மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு வரும் காட்சிகளைத்தான் நேரலையாக தற்போது நாம் தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, தமிழக வாக்காள பெருமக்களே, திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி வாக்காள பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம தேர்தலுக்காக பிரச்சாரத்துக்கு வந்திருக்கேன். நிறைய கட்சிகள் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க. இதுல உண்மையானவங்க யாரு, யாரு சொல்றத செய்வாங்க, சொல்லிட்டு யாரு செய்யாம இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது திமுக. ஆனா திமுக என்ன பண்ணுச்சு, 505 வாக்குறுதிகளை போன தேர்தலில் கொடுத்து உங்கள்கிட்ட சொல்லி உங்களுடைய வாக்க பெற்று அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த போது அவங்க 505 வாக்குறுதிகளை சொன்னாங்க. அதுல ஏதாவது செஞ்சு கொடுத்திருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 505ல 50 கூட செய்யல. சரி, மற்றபடி தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு 6 லட்சம் பேருக்கு வேலை வாங்கி கொடுப்பான்னு சொன்னாங்க. படித்த இளைஞர்களுக்கெல்லாம் ஏதாவது வேலை வாய்ப்பை உருவாக்குனாங்களா? இல்ல. அதே மாதிரி இங்க உள்ளவங்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்புல அதை 150 நாளா உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு ஒரு பொய்ய சொன்னாங்க. உண்மை என்னன்னு நான் சொல்றேன், ஏன்னா நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். அதாவது 100 நாள் வேலை வாய்ப்புன்னு இருந்தது உண்மைதான். அதுக்கப்புறம் மத்திய அரசு என்ன பண்ணுது, அதுக்கு கொடுக்கிற பணத்தை குறைச்சி முதல்ல மத்திய அரசே முழு பணத்தையும் கொடுத்துச்சு 100 நாள் வேலை வாய்ப்புக்கு. இப்ப என்ன செஞ்சிட்டாங்க, மொத்தத்துல 75% ஆக்கிட்டாங்க. இப்ப 100 பேருக்கு வேலை கொடுக்கணும்னா 75 பேருக்கு தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒண்ணு உருவாக்கிட்டாங்க. அதுலயும் என்ன சொல்லிட்டாங்க, நாங்க 60% தர்றோம் பணம், அதாவது கூலி, மீதி 40% நீங்க யார் ஆள்றீங்களோ அந்த மாநிலத்தை அவங்க கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அத உண்மையே எடுத்து சொல்லணும் மக்களுக்கு. அத சொல்லாம சுழற்சி முறையில கொடுக்குறேன்
அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்துல ஒரு வாரம் கொடுத்துக்கிட்டு இருந்த வேலை இப்ப கிடையாது. ஒரு குறைச்சலா பாத்தீங்கன்னா 3 மாசம் ஆகும் திரும்ப அடுத்த ரவுண்ட் வர்றதுக்கு. உண்மையா அது? அதான நடக்குது. அதே போல அடுத்த கிராமத்துக்கு அடுத்த ஒரு வாரம் வேலையை கொடுக்கறது. திருப்பி என்ன பண்றது? அவங்களுக்கு ஒரு 3 மாதம் கழிச்சுதான் திருப்பி சுத்து வரும். அதுக்கு அடுத்தது அடுத்த கிராமத்துக்கு கொடுக்கறது. இப்படிதான் இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒண்ணு நீங்க சொன்னீங்க 150 நாள் நான் வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்க. உங்களை யார் சொன்ன? அப்போ மத்திய அரசு இப்ப 75% தான் கொடுப்பேன்னு சொல்லும் போது நீங்க தான் ஏற்கனவே இன்னொரு 50 நாளைக்கு கூட சேர்த்து கொடுப்பேன்னு சொன்னீங்களாச்சே. நீங்க ஏன் அத கொடுத்திருக்கலாம்ல? சரி வேண்டாம், அந்த 100 நாள் கொடுக்கலாம்ல. 150 வேண்டாம், 100 நாள். எப்படின்னா அந்த 75 நாளோட கூட 25 நாளுக்கு உள்ள பணத்தை மாநில அரசு கொடுத்துருக்கணும். அதான் நியாயம். ஏன்னா நீங்க வாக்குறுதி சொல்லிட்டீங்க, வெறும் வாயால சொல்லல, எழுத்துலையும் கொடுத்திருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க கொடுத்து ஆயிருக்கணும். சரி, அது இல்ல. அடுத்தது ஒரு வேலை பண்றாங்க பாருங்க, தப்பு மேல தப்பு பண்ணுது இந்த அரசாங்கம். திமுக அரசாங்கம் என்ன பண்ணுது தெரியுமா? அந்த மத்திய அரசு போட்ட ஆர்டர்ல ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்கன்னா, கிராம பகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த வேலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரூராட்சிகளுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? திருட்டுத்தனம் பண்ணுது. என்ன பண்ணுதுன்னு சொல்றேன். அந்த கிராமம் இருக்கு இல்லையா, அதுல உள்ளவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லுதா? அதுக்காக என்ன பண்றாங்க? அவங்க கிராமங்களை பேரூராட்சி ஆக்குறாங்க. அங்கங்க போராட்டம் நடக்குது, அங்கங்க ஜனங்க போய் தர்ணா பண்ணுது. அது நடக்கிறது உண்மையா? அதான் நடக்குது. அதனால சொல்றேன், அந்த மாதிரி பேரூராட்சி ஆக்கிட்டா அப்ப இந்த கிராமத்து ஜனங்க வேலை கேட்கும் போது என்ன சொல்லலாம்? இந்த ஊரு உங்க ஊரு பேரூராட்சி ஆயிட்டு, அதனால இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிடலாம். எல்லாத்துலயும் பாருங்க எவ்வளவு சூது நடக்குது. மக்கள்கிட்ட சொல்றதுல எவ்வளவு சூது பண்றாங்க பாருங்க. இப்படிதான் இந்த அரசாங்கம் ஒன்னொன்னுத்தையும் பண்ணுது. சரி, அம்மா இருந்தப்ப அம்மா சொல்லுவாங்க, பா எதையும் ஏத்தக்கூடாது, 500 யூனிட் மின்சாரம் வீட்டுகளுக்கு ஆகுது, 200 வரைக்கும் ஏனாம், அதுக்கு மேல போகுது இல்ல 300. அது வர்றப்ப அதுக்கு மட்டும் குறைவான காசு போட்டு வாங்கிக்கலாம் நம்ம அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் அம்மா இருந்த வரைக்கும் அது நடந்துகிட்டு இருந்தது. திமுக அரசாங்கம் வருது, வந்தோடனே என்ன பண்ணுது? 500 யூனிட் ஒரு வீட்டுக்கு உபயோகப்படுத்துற ஜனங்க பாத்தீங்கன்னா 2 கோடி வீடு இருக்கு. அந்த 2 கோடி வீட்டுல ஒவ்வொருத்த வீட்டுல 800 ரூபாய் அதிகப்படுத்தி வாங்குறாங்க மாசத்துக்கு. அப்ப என்னன்னு கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு பாத்தீங்கன்னா 20,000 கோடி வருது. இந்த 20,000 கோடி எங்க இருந்து வருது அப்படின்னா, தமிழ்நாட்டில் வசிக்கிற குடும்பங்கள், அந்த ஏழை குடும்பங்கள் 2 கோடி பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து வரி தன்ற மாதிரி மாதம் மாதம் வாங்குது. சரி, இது இப்படி வாங்கிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தா ஏன் வாங்குது? என்ன காரணம் அப்படின்னா, அரசாங்கம் நடத்த வழி இல்ல, வழியும் தெரியல அவங்களுக்கு. 2 இருக்கு.
அதனால என்ன பண்றாங்க அவங்க, நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க எங்களுக்கு வாக்கு போடுங்க, நம்ம வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம். அமைச்சதும் நாங்க எப்படி பண்றோம்னு பாருங்க. அததான் நான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன், இப்ப இவங்க என்ன பண்றாங்க, மின்சார வாரியம் லாபத்துல ஓடுதான்னா இல்ல. என்ன காரணம், அது சரியா நிர்வாகம் பண்ண தெரியல. என்ன பண்றாங்க இவங்க, மின்சாரம் தயாரிக்கிற இடத்துல அத மிஷினை ரிப்பேர் பண்ணி அப்படியே ஓட விடாம பாத்துக்கிறாங்க. இவங்களே பாத்துக்கிறாங்க, அரசாங்கமே. நம்மளா தயாரிச்சா யூனிட் காசு குறைச்சலா கிடைக்கும். அத செய்யல. இவங்க என்ன பண்றாங்க, மக்களை ஒரு காரணத்துக்கு இழுத்துக்கிறது. அவங்களுக்கு தேவைப்படுறப்ப மக்களுக்கு கரண்ட் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, உடனே விலைக்கு வாங்குறாங்க. வெளியில இருந்து தனியார் வாங்குறாங்க. எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறாங்க தெரியுமா, ஒரு யூனிட் 15 ரூபாயில இருந்து 25 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. அவங்க விலை கூட கொடுத்து வாங்கிட்டு அத என்ன பண்றாங்க அவங்க, கூட கொடுத்து வாங்கிட்டு அதுல அவங்களுக்கு வேண்டியதையும் வச்சு வாங்கிக்கிட்டு நல்லா வெள்ளை காலர் சட்டை போட்டுக்கிட்டு அழுக்குப்படாம ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மாதிரி ஆளுன்னா புடைய தூக்கி மடிச்சு கட்டிக்கிட்டு இறங்கிடுவோம் வேலையில. இறங்குவோமா இறங்க மாட்டோமா, 100% இறங்குவோம். அதுதான் நான் சொல்றேன். இந்த மாதிரி போக்கத்தனமா இவங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி தப்பான வழியில செஞ்சுக்கிட்டு கடைசியில எங்க போய் நிக்கிறது, ஒவ்வொரு வீட்லயும் போய் கரண்ட் பில்ல நிக்கிறது. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 17,000 கோடி வருஷத்துக்கு அந்த கரண்ட் போற ஒயர்லயே அவ்வளவு வேஸ்ட் பண்ணுது, அவ்வளவு வேஸ்டா போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா நிர்வாகம் பண்ண தெரியல. ஏன் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னா, அந்த மின்சாரத்துறையில வேலையில இருந்தவங்க பணி மூப்பு அடிப்படையில அவங்க வேலை முடிச்சிட்டு போகும்போது புதுசா அதுக்கு ஆள் எடுக்கிறது இல்ல. எடுக்காம எதையோ மெயின்டெனன்ஸே பாக்கிறது இல்ல. அதனால என்ன ஆகுது, வருஷத்துக்கு ஒரு 17,000 கோடி அதுல பணம் வீணா விரயமாகுது. காசு வேற கூட கொடுத்து வாங்குறீங்க, ஒரு பக்கம் விரயமாகுது. இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க என்ன பண்றீங்க, இந்த மக்கள் தலையில வச்சிடுறீங்க. வச்சுட்டு நீ ஒவ்வொரு வீட்டுல உண்டியல் கொடுக்கற மாதிரி 800 ரூபாய் 800 ரூபான்னு போட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய அநியாயம். அது அதை ஒழுங்கா நடத்தினா நம்ம ஒரு யூனிட்ல காசை கூட இன்னும் அரசாங்கம் குறைக்கலாம். அதுதான் உண்மை. ஆனா அதை இந்த திமுக அரசாங்கம் செய்யுமானா செய்யவே செய்யாது. இதுதான் இங்க நடக்குது. இத மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வச்சுதான் இப்ப நான் வர்ற வழியெல்லாம் பாத்துக்கிட்டு வந்தேன். இந்த தேர்தல் அறிக்கையில இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, படிச்ச மேதைகள்னு சொல்லிக்குவாங்க. ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் பெரிய நிபுணர் வந்திருக்காங்க எங்க இதுல லிஸ்ட்ல, அவங்க எல்லாம் உட்காந்து தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணுவாங்க. அப்படி ரெடி பண்ண அறிக்கை தான் 505 முதல்ல கொடுத்த அறிக்கை. இப்பயும் அதே மாதிரி ஒரு வேலையை தான் இப்ப செய்யறாங்க அவங்க. நான் பார்த்தேன், நம்ம மக்களோட இருக்கிறவங்க, தலைவரும் சரி அம்மாவும் சரி மக்களோட இருந்தவங்க,
நானும் அம்மா வளப்பிலே வந்துட்டேன். அதனால நம்மளும் மக்களோட இருக்கிற ஆள் தான். அதனால நாங்க அங்க மெட்ராஸ்ல உட்காந்துக்கிட்டு தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணலாம். சும்மாதான் புறப்பட்டான். இங்கிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு தொகுதியிலையும் நான் பேசிட்டு வரும்போது மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டேன். அந்த மக்களுக்கு உண்டான திட்டங்களை மட்டும் நானே இங்க ரெடி பண்ணி அதை தான் அடிச்சு நாளைக்கு வெளியிடுறோம். அதுல ஏமாத்து வேலை இருக்காது. உண்மையா மக்களுக்கு போறத செய்வோம். அதுல சில இடம் உங்களுக்கு சொல்லணும்னா, நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு, முக்கிய பெண்களுக்கு வீட்டுல கஷ்டப்படாம இருக்கணும். முதல் வேலை அதான். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்த்து கிராமப்புறங்கள்ல மகளிரை ஊக்குவிக்கும் வகையில தாய்மார்கள் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் கோழி பண்ணை வச்சு கொடுக்கறது, 1 லட்சம் ஆட்டு பண்ணை வச்சு கொடுக்கறது, 1 லட்சம் மாடுகள் வளர்ப்புக்கு கொடுக்கறது. இதுக்கெல்லாம் 50% மானியத்தோட அரசாங்கம் கட்டி அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். ஏன்னா கிராமத்துல உள்ள பெண்கள் கையில காசு இருக்கணும். அவங்க குடும்பத்தை நடத்திக்கிறதுக்கு அத்தியாவசிய தேவையில்லை. இது ரொம்ப முக்கியமானது. அதனால இதை செய்யறோம். அது மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்கன்னா இது அரசாங்க மருத்துவமனையில டாக்டர் இல்ல, நர்ஸு கிடையாது. எங்க போங்க அதுங்க, அதெல்லாம் நிரப்பணும். அது ஒரு முக்கிய வேலை, அதை செய்யணும். அது மட்டும் இல்ல, அம்மா இருந்தப்ப மகப்பேறு உதவித்தொகைன்னு 18,000 கொடுத்தாங்க. அந்த 10 மாசத்துக்குள்ள 18,000 கொடுத்தாங்க. அத இப்ப உள்ள காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 24,000 ரூபாயா கொடுக்கணும். அதை செய்யறோம். மருத்துவமனையில ஏழை மக்கள் போய் பிரசவத்துக்கு போகும்போது உடனடியா அந்த பிள்ளைக்காக அம்மா நலப்பெட்டகங்கிறத நம்ம கொடுக்கிறோம். முதல்ல அம்மா கொடுத்ததுதான், அதை இந்த திமுக அரசு நிறுத்திடுச்சு. அதை நம்ம கொடுக்கிறோம். அப்புறம் இலவச மடிக்கணினி +2 படிக்கிற பிள்ளைகளுக்கு அத முதல் 6 மாத காலத்திலேயே அவங்களுக்கு கொடுக்கிறோம். அது இல்லாம அரசு பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கும் மிதிவண்டி, சீருடை, காலணி, பாட புத்தகங்கள் இதெல்லாம் அம்மா கொடுத்த மாதிரி கொடுக்கிறோம். பட்டியலின பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு செலுத்தப்படும் கல்வி உதவித்தொகை இப்ப இருக்கிறதுல 50% அதிகப்படுத்தி கொடுக்கிறோம். நகர் மற்றும் கிராம பகுதிகளில் வசிக்கும் வீடற்ற ஏழை மக்களுக்கு இலவச வீடு கட்டி தரப்படும். வருஷத்துக்கு 1 லட்சம் வீடுன்னு நம்ம 5 லட்சம் வீடு கட்டி தரப்படும். நிர்வாக திறமையே இல்லாம மின்சாரத்தை அதிக விலை கொடுத்து வாங்கறதுனால மக்கள் மேல் ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவுன்னு போட்டு அவங்க தலையில சுமத்தி இருக்காங்க. அதெல்லாம் சரி பண்றதுக்கான காற்றாலை மின்சார திட்டம், அதே போல சூரிய ஒளி மின்சார திட்டம், இப்படிங்கிறதுல உற்பத்தியை அதிகப்படுத்தி 10,000 மெகாவாட் உருவாக்கப்படும். அப்ப இந்த வெளியில அதிக விலை கொடுத்து வாங்கறத நிறுத்திடுவோம். அப்படி செஞ்சாவே உங்களுக்கு எல்லாம் குறையும் நிச்சயம். மாதந்தோறும் அரிசி அட்டை, அதுக்கு 1 கிலோ பருப்பு, 1 கிலோ சமையல் எண்ணெய் சேர்த்து வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 2,000 கொடுக்கப்படும்.
அங்கன்வாடிகளில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வாரந்தோறும் 5 முட்டைகள் வழங்கப்படும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல உள்ள பெண்களுக்கு இரத்த சோகை அதிகம் இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணி ஆகணும். முதல்ல அவங்களுக்கு சோர்வு வர்றதுக்கு அது ஒரு காரணம். அதனால இத நிச்சயம் நம்ம செய்யணும். அதிக முதலீடுகள்ல வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து இங்க உள்ள ஆண்கள் பெண்கள் படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வழி செய்யப்படும். மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஆறுகள், குளங்கள், நீர்நிலைகள், கால்வாய்கள் இதெல்லாம் தூர்வாரப்படுறதா கணக்கு தான் இருக்க ஒழிய தூர்வாரப்படுறது இல்ல. இத நம்ம அந்தந்த பகுதிகளில் எப்படி செய்வோங்கிறத நீங்க பாருங்க. நல்லபடியா அதை செஞ்சு கொடுப்போம். தமிழ்நாடு முழுவதும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை அனைத்து இடங்களிலும் கட்டாயமாக்கி செய்ய வைப்போம். காலியாக உள்ள அங்கன்வாடி பணியாளர், மதிய உணவு அமைப்பாளர், சமையலர் போன்ற பணியிடங்கள் படிப்படியாக நிரப்பப்படும். சேதமடைந்த கிராம, நகர மற்றும் மாவட்ட சாலைகள் போர்க்கால அடிப்படையில் சரி செய்யப்படும். செயல்பாட்டில் இல்லாம உள்ள குடிநீர் திட்டங்கள் போர்க்கால அடிப்படையில் சரி செய்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கப்படும். பழைய பேருந்துகளை மாற்றி 10,000 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டு நிறுத்தப்பட்ட அனைத்து சேவைகளும் அம்மா ஆட்சியில் இருந்தது போல் கொண்டு வரப்படும். ஆவின் பால் கொள்முதல் விலை 4 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய அனைத்து வரி பகிர்வுகளும், அதாவது மத்திய அரசு கிட்ட இருந்து நம்ம இங்கேருந்து நம்ம வரியை கொடுக்கிறோம், அவங்க நம்மளுடைய பங்கை திருப்பி கொடுக்கணும். அதை சரியா கூட இந்த அரசாங்கம் போய் கேட்டு வாங்கறது இல்ல. அதை நம்ம சரியா வாங்கி மக்களுக்கு செய்வோம். கைத்தறி மற்றும் விசைத்தறி நிறுவனங்களுக்கு வழங்கும் மின் மானியம் உயர்த்தி வழங்கப்படும். தறிகளுக்கு தேவைப்படும் நூல் போன்ற பொருட்கள் மொத்த விலையில் கொள்முதல் செய்வதற்கு ஒரு சங்கம் ஏற்பாடு செய்து தரப்படும். சிறு குறு தொழில்களுக்கு உள்கட்டமைப்பு வசதிகளுடன் 25 புதிய தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும். இளைஞர்கள் சொந்த தொழில் செய்ய ஊக்குவிக்கும் விதமாக ரூ. 20 லட்சம் வரை வங்கிகளின் மூலமாக கடன் வழங்குவதற்கு வழிவகை செய்யப்படும். அவ்வாறு வழங்கும் கடன்களுக்கு 3% வட்டி சலுகை மானியமாக அரசாங்கமே வழங்கும். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3250 ரூபாயாக உயர்த்தப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4250 உயர்த்தப்படும். பேரிடர் காலங்களில் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீட்டு தொகை 45 நாட்களுக்குள் வழங்கப்படும். நெல் கொள்முதல் நிலையங்கள் மற்றும் நெல் கிடங்குகள் குறித்து ஆய்வு செய்து தேவைக்கு ஏற்ப அந்தந்த மாவட்டங்களுக்கு கிடங்குகள் கட்டித்தரப்படும். காய்கறிகள், பழங்கள் போன்ற பச்சை பயிர்கள் அதிகம் சாகுபடி செய்யப்படும் இடங்களில் கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக அரசு உதவியுடன் குளிர்சாதன கிடங்குகள், குளிர்சாதன வசதி உள்ள லாரிகள்
ஏற்பாடு செய்து தரப்படும். விவசாய மின் இணைப்புகள் துரிதமாக வழங்க ஏற்பாடு செய்யப்படும். இப்ப ஒண்ணு புரிஞ்சுங்க, இப்பதான் சொன்னேன் உங்கள்கிட்ட கரண்ட்ல இவ்வளவு தில்லுமுள் நடக்குதுன்னு. இவங்க என்ன பண்ணாங்க, வந்ததும் தக்கல் முறை அப்படின்னு சொல்லி, அதாவது என்ன உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 3.5 லட்சம் ரூபாயிலிருந்து 4 லட்சம் ரூபாய் 2 விதமா பிரிச்சு அத விவசாயி கொண்டாந்து பணத்தை கட்டுனா உடனே நாளைக்கே உங்களுக்கு மின்சாரம் ஃப்ரீயா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க, சொல்லி வாங்கியிருக்காங்க. அப்புறம் சாதாரணமா கட்டுறாங்கல்ல, அது அந்த வருஷப்படி வரும், அதுக்கு 25,000 ரூபாய் கட்டுங்கன்றாங்க. அது மாதிரி கட்டினது எவ்வளவு தெரியுமா இருக்கு. விவசாயிங்க நகையை கொண்டு வித்துட்டு நகை வீட்டு பத்திரத்தை எல்லாம் அடமானம் வச்சு வாங்கி கிட்டத்தட்ட அந்த விவசாயிகள்ட்ட இருந்து போயிருக்கிற, அதாவது மின்சார கனெக்ஷனுக்காக இந்த அரசாங்கத்திட்ட எவ்வளவு பணம் தெரியுமா கட்டி வச்சிருக்காங்க, 7,500 கோடி. இதையும் வாங்கி வச்சுக்கிட்டு யாருக்கும் கொடுத்த பாடு இல்லை. அதனாலதான் நான் சொல்றேன், விவசாய மின் இணைப்புகள் துரிதமாக வழங்க ஏற்பாடு செய்யப்படும். விவசாய பொருட்கள் மதிப்பு கூட்டும் நிலையங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் அரசு உதவியுடன் அமைக்கப்படும். விவசாயிகள் சந்திக்கும் கஷ்டங்களை உணர்ந்து அவர்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் பெற்ற கடன்கள் கட்டாம இருக்காங்க, அந்த கடன்கள் அத்தனையும் தள்ளுபடி செய்ய முடியும். அத அரசாங்கமே ஏத்துக்கிட்டு கட்டும். ஆனா கஷ்டம்தான், அதையும் சொல்றேன் உங்கள்கிட்ட, அது கஷ்டம்தான். ஆனா விவசாயிகளுக்கு ஏதோ நம்ம செஞ்சு ஆகணும் அப்படிங்கும் போது மற்ற வேலைகள்ல நாங்க சிக்கன நடவடிக்கையை கடைபிடிச்சு இந்த பணத்தை கட்டுறோம் அப்படின்னு சொல்றோம். அனைத்து மருத்துவமனைகளில் போதுமான மருந்துகள் மற்றும் சேவைகள் வழங்க நடவடிக்கை போர்க்கால அடிப்படையில் எடுக்கப்படும். கிராம சுகாதார செவிலியர்கள், டாக்டர்கள் போன்ற காலி பணியிடங்கள் போர்க்கால அடிப்படையில் நிரப்பப்படும். இது மாதிரி நிச்சயம் நம்ம அரசாங்கம் நிச்சயம் நம்ம செய்வோம். நிறைய பள்ளிக்கூடங்கள் சேதம் அடைஞ்சிருக்கு, அதுக்கு 30,000 வகுப்பு அறைகள் கட்டித்தரப்படும். தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிக்கும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கு திறன் மேம்படுத்தும் நோக்கத்துடன் AI போன்ற படிப்புகள் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்படும். ITI மற்றும் பாலிடெக்னிக் படிப்பில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்படும். தொழில்களின் தேவைக்கு ஏற்ப ITI மற்றும் பாலிடெக்னிக் படிப்பில் மாணவ மாணவியர்களின் சேர்க்கை அதிகரிக்கப்படும். மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய டீசல் மானியம் உயர்த்தப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்கும் பகுதிகளில் புது திட்டங்கள் கொண்டு வரும்போது அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்கும் போது ஏற்படும் விபத்துகளில் உயிர் சேதம் ஏற்பட்டால் அதற்கு 25 லட்சம் இன்சூரன்ஸ் மூலமாக வழங்கப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்கும் போது ஏற்படும் விபத்துகளில் சிக்கியவர்களின் சிகிச்சைக்காக இன்சூரன்ஸ் திட்டம் தீட்டப்படும். இப்போ இதெல்லாம் சொல்லிட்டேன், சரி இதுக்கும் பணம் நமக்கு வேணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டாஸ்மார்க் முறைகேடுகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு, அதை நான் சரி செஞ்சு ஆகணும். அதை சரி செய்வோம். அதே போல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தேவையான அனைத்து வித கடினமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு சிறப்பான முறையில் பேணி பாதுகாக்கப்படும்.
தமிழ்நாடு காவல்துறையில் எந்தவித அரசியல் தலையீடுகளும் இல்லாமல் சுதந்திரமாக செயல்படும்படி வழிவகை செய்யப்படும். போதையில்லா தமிழகத்தை உருவாக்கிட தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். பெண்களின் பாதுகாப்பிற்கு எந்தவித இடையூறுகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் இரும்பு கரம் கொண்டு அகற்றப்படும். பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க தயங்காது. பெண்களின் சுதந்திரத்திற்கு குந்தகம் ஏற்படாத வகையில் தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு 100% உறுதி செய்யப்படும். ஆண்டுக்கு 5 லட்சம் கிராம மற்றும் நகர பகுதிகளில் வசிக்கும் பெண்களுக்கு இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும். பயிற்சிக்கு பிறகு மானிய விலையில் வங்கிகளை இணைத்து கடன் அவர்கள் செய்யும் தொழிலுக்கு ஏற்பாடு செய்து தரப்படும். கடன்களுக்கு 3% வட்டி சலுகை அரசே செலுத்தும். இதெல்லாம் உங்களுக்காக செய்யக்கூடியது. அதனால நீங்க எல்லாம் உங்களுடைய வீட்லயும் சரி, தெரிஞ்சவங்களும் சரி, எல்லாரும் நல்லபடியா நம்ம ஆட்சி கொண்டு வர்றதுக்கு நீங்க தென்னந்தோப்பு சின்னத்துக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன். இப்ப இந்த ஊர் பிரச்சனை, அதையும் சொல்லிடுறேன். திட்டக்குடி மற்றும் வேப்பூர் பகுதிகளில் குறைந்தபட்சம் 50,000 முதல் 1 லட்சம் வரை நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கு. அது வைக்கிறதுக்கு இடம் இல்ல. அதனால அவங்க இங்க கொள்முதல் நிலையமும் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. 2வது, திட்டக்குடியில் முறையான வடிகால் வசதி இல்லை, விவசாயிகள் பாதிப்பு. திட்டக்குடி பகுதியில் தீயணைப்புத்துறை அலுவலகம் அமைக்கப்பட வேண்டும் என நீண்ட நாளாக கோரிக்கை உள்ளது. திட்டக்குடி பகுதியில் அரசு மகளிர் கலைக்கல்லூரி கொண்டு வர கோரிக்கை. வெலிங்டன் ஏரியிலிருந்து விவசாயத்திற்கு போதுமான பாசன நீரை விடுவிக்கணும்னு கோரிக்கை இருக்கு. பெண்ணாடம் சர்க்கரை ஆலையில் அப்பகுதியை சேர்ந்த மக்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு வழங்கிட கோரிக்கை. தொழுதூரில் தரம் உயர்த்தப்பட்ட அரசு மருத்துவமனை அமைக்க கோரிக்கை. வேப்பூர் அடுத்த மாங்குளத்தில் அரசு நியாய விலை கடை அமைத்து தர கோரிக்கை. திட்டக்குடி வேப்பூர் மங்களூர் பகுதி மாணவிகள் பயன்பெறும் வகையில் அரசு மகளிர் கலைக்கல்லூரி அமைத்து தர கோரிக்கை. திட்டக்குடி பகுதியில் பொறியியல் கல்லூரி அமைத்து தர கோரிக்கை. இது எல்லாமே இந்த திமுக அரசு இந்த 5 ஆண்டு காலத்துல செஞ்சிருக்கலாம். அது செய்யல. அது எப்படி இருக்கு திமுக அரசுன்னா, செவிடங்காதுல சங்கு ஊதுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, கிராமத்து பழமொழி அது, அந்த மாதிரி இருக்கு. அதனால அவங்கள திரும்ப ஆட்சிக்கு வரவிடக்கூடாது அப்படிங்கறத ஒவ்வொருத்தரும் மனசால நினைச்சு, திட்டக்குடி தொகுதியில அது பின்தங்கிய பகுதி, இது நல்லா தெரியும் எனக்கு. அதனாலதான் நம்ம இங்க வந்து விடக்கூடாது, இங்க நிக்கணும், இங்க வெற்றி பெறணும், இந்த மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சு திட்டக்குடி தொகுதிக்கு டாக்டர் பழனிவேல் அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிச்சு அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, வெற்றி நமதே, நாளை நமதே, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க,
புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். முயற்சி எடுத்து கடகத்தை சின்னம்மா தமிழகத்தின் தர்மமே எங்கள் சின்னம்மா. எதிர்ப்புகள் ஓயட்டும், துரோகங்கள் வீழட்டும், மக்களின் தீர்ப்பே மகுடமாக மாறட்டும். தென்னகத்தின் தியாகத் தாயே வாழ்க. கழகம் காக்க வந்த காவலே வருக. கம்பீர நடை போட்டு சிங்கமாய் வா. மக்கள் தலைவி சின்னம்மா. வெற்றி நிச்சயம். இது மக்கள் சத்தியம். கழகத்தை காக்க வீரர்கள்